பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை கஞ்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே வெயிட் போடும். நீங்கள் 6 மந்த்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சம்பா கோதுமை, அதாவது உடைச்ச கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க, சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க, அதை நான் 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ பால் தான் எடுக்க போகிறோம். அதுக்காக இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அலசி எடுக்க போகிறேன். அதில் உள்ள டஸ்ட்டு அதெல்லாமே போகிறதுக்காக ரொம்பவே மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மாவே இந்த மேலோட்டமாக இது பண்ணி நீங்கள் அலசி எடுத்தால் போதும். இந்த தண்ணியை தூர போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். இதை சோக் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள பாலெல்லாம் நமக்கு நிறையவே வரும். இப்போ இது 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி உங்களுக்கு தேவை கிடையாது, மிக்ஸியில் அடிக்க வேண்டாம், கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பா கோதுமையை மட்டும் அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். கொஞ்சமாக வேணும்னா உங்கள் தேவைக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டோம்னாலும் அரையாது. இப்போ நமக்கு இதில் இந்த பால் தான் எடுக்கணும். அதுக்காக நான் அந்த தேவை கொஞ்சமாக தண்ணி விட சொல்கிறேன். அதுக்கப்புறமா மிக்சியில் பல்ஸ் மூடில் ஒரு 2 டைம்ஸ் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மை மாதிரி அரைய வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு தேவைக்கு தண்ணியை ஊற்றி நான் இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன அரிப்பு இல்லைன்னா ஒரு துணி இருந்தாலும் போதும், அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த சக்கை அதெல்லாம் இருக்கும்ல, அதை நல்லா புழிஞ்சு எடுக்கணும். நீங்கள் ரப்பர் மாதிரி அது இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் எல்லாத்தையும் பாருங்கள், கை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே அழகாக அதில் இருக்கிற எல்லாமே சூப்பராக வரும். இந்த மாதிரி பெருவரில் வச்சு நீங்கள் உள்ளாடி அமுக்கி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அதில் உள்ள பால் எல்லாமே வந்துடும். நீங்கள் சாதாரணமாக வச்சிங்கன்னா அதில் உள்ள பால் வராது. இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி சக்கை மட்டும் வரும். இந்த சக்கையை நீங்கள் தூக்கி போட்டுடலாம், தேவை கிடையாது நமக்கு. இதை மாதிரி நான் ஃபுல்லாகவே இது பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடாயில் மாற்றிட்டு என்ன செய்யணுமோ கூழ் மாதிரி நம்ம காய்ச்ச போகிறோம். அப்படின்னா கஞ்சியெல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம காய்ச்சுவோம்ல, அதே மாதிரி நம்ம காய்ச்ச போகிறோம். ரொம்பவே ஃபஸ்ட்டு ஃப்ளேமை ஹைலே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கையே எடுத்துடாதீங்க, ஏன்னா அடியில் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக, அதனால் கையை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருந்துக்கோங்க. கிளறும்போது கொஞ்சம் அது கொதிக்கிறது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இப்போ நீங்கள் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டுருங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காயிடக்கூடாது. ரொம்ப திக்காயிட்டுன்னா அது நம்ம ஆறும்போது இன்னும் நல்லா திக்காயிரும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட திக்காயிருச்சு. வேகணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வேகாது கஞ்சி. நீங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கஞ்சி கரெக்டாக இது வெந்துடும். நம்ம கரெக்டான இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சால்ட்டு சுகர் எதுவுமே போட தேவை கிடையாது, ஏன்னா இதுவே பிள்ளைங்களுக்கு குடிக்க நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிள்ளைங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்துக்கோங்க. இதை பிள்ளைங்களுக்கு இப்படியே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க ரொம்பவே குடிப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக்